ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. எப்பொழுதும் வெற்றிலை தீபம் போடுறது வழக்கம். அதனால் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை முடிச்சுட்டு நம்ம கோவிலுக்கு போகணும். இன்றைக்கி காப்பு கட்டி 7வது நாள் ஆயிடுச்சு. 2ஆம் தேதி காப்பு கட்டினாங்க இந்த பங்குனி உத்திரத்துக்காக. இன்றைக்கி 7வது நாள். சரி, கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு போகணும். கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் சாமி கும்பிட்றது லேட்டாக ஆகிடும். ஸோ அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாகவே கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி பிரசாதம் பார்த்திங்க அப்படின்னா கற்கண்டு தான் வச்சேன். எதுவும் செய்ய முடியல, வேலை அதிகமாக இருந்ததால் பிரசாதம் எதுவும் வைக்கலை. எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பொருள் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். இது பிரசாதம் வைக்கிறதுக்காக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினேன், மறந்து போயிட்டேன். சரி, இன்றைக்கி பிரசாதம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யூஸ் பண்ணிட்டேன். சும்மா கற்கண்டு தான் வைக்க போகிறேன், பெருசாக எதுவும் நான் பண்ணலை இன்றைக்கி. எப்பொழுதும் போல் நம்ம பிளேட்டில் சர்க்குணம் கோலம் போட்டு அதில் பூ அலங்காரம்லாம் பண்ணி நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி முடித்தாச்சு. வாரம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வெற்றிலை தீபம் போடுறது வீட்டுக்கு நல்லது. அதனால் தொடர்ந்து வெற்றிலை தீபம் போடுங்க. இப்போ தொடர்ந்து 48 நாள் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்ருக்கேன். இது 3வது முறை. 2 முறை முடிச்சுட்டு 3வது முறை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 டேஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. டெய்லியும் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு நம்ம ரிஜிஸ்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி டெய்லி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கும் போயாச்சு. கோவிலில் பயங்கர கூட்டம். நாளைக்கு பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம். அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் மா செல்வா. தேங்க்யூ.